ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பசிக்குது சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவை வச்சு ப்ரெட் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு 4, கோதுமை மாவு 5 டீஸ்பூன், அரிசி மாவு 3 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நான் கட் பண்ணுறது போல் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 5 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துடலாம். அப்புறமா அரிசி மாவு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா தனி மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம பஜ்ஜி போடும்போது எப்படி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருப்போமோ அது மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம எப்படி பஜ்ஜி போடுவோமோ அந்த அளவுக்கு இருக்கணும். இதோ இதில் இருக்கிறது போல். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகணும். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாவில் டிப் பண்ணி நல்லா 2 பக்கமும் நல்லா மாவு படுற மாதிரி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுவோமோ அதே போலவே நல்லா ப்ரெட்டை டிப் பண்ணி எடுத்து போட்டுருங்க. இதே போல் வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் போட்டுடலாம். சுகர் பேஷண்ட்ஸ், வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இது நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால தாராளமாக உங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 சைடுமே ஃப்ரை ஆகணும். திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அப்போதைக்கு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற ப்ரெட்டையும் போட்டு எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா டிஷ் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.